நண்பர்களுக்கு வணக்கம். ஜூலூஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கால இருக்க ஒரு பாரம்பரிய இனக்குழு ட்ரைப்ஸ் உடைய பேர். இந்த ஜூலூஸுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனும் கிடையாது. ஆனா இந்த ஜூலூஸ் அப்படிங்கிற பேர்ல மார்க்கெட்ல ஒரு ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஜிம் ஸ்லாட்டர் அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் பிரிட்டிஷ் இன்வெஸ்டர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணி அதை பாப்புலரைஸ் பண்ணது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜிம் ஸ்லாட்டருடைய ஒய்ஃப் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜூலூஸ் அப்படிங்கிற ட்ரைப்ஸை பத்தி ஒரு 4 பேஜ் ஆர்டிக்கல் படிக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலை படிச்சதுக்கு பிறகு இந்த ஜூலூஸ் அப்படிங்கிற ட்ரைப்ஸை பத்தி எதுவுமே தெரியாத ஜிம் ஸ்லாட்டரை விட கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் அவரோட ஒய்ஃபுக்கு தெரிய வரும். அடுத்து இவங்களை பற்றி தொடர்ந்து அதிகமான புக்ஸை ரீட் பண்ணும்போது ஜூலூஸை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சவங்களை விடவும் இவருடைய ஒய்ஃபுக்கு இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வருது. அடுத்து இவங்களை பற்றி படிக்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால ஒருவேளை இங்க இருந்து பிரிட்டன்ல இருந்து கிளம்பி சவுத் ஆப்பிரிக்கால போய் அவங்களோட நேர்ல இருந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கிற வேற யாரை விடவும் ஜிம் ஸ்லாட்டரோட ஒய்ஃபுக்கு ஜூலூஸை பற்றி மிக அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும். இந்த ஒரு ஃபீல்டுல ஜூலூஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஜிம் ஸ்லாட்டரோட ஒய்ஃப் எக்ஸ்பர்ட்டா ஆகியிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு ஏரியால கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது அந்த ஃபீல்டுல நாமளும் எக்ஸ்பர்ட் ஆகிறோம். இதே கான்செப்டை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு செக்டாரை செலக்ட் பண்ணி அந்த செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பற்றி படிக்கும்போது, அடுத்ததா ஏதாவது ஒரு சைஸ் ரேஞ்சில் இருக்கிற கம்பெனிஸை ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், இதில் ஏதாவது ஒரு கேப் சைஸ்ல இருக்கிற கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது நாமளும் எக்ஸ்பர்ட் ஆகிறோம். அடுத்ததா ஏதாவது ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டைலை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டைல் சம்பந்தமா இன்னும் அதிகமா தொடர்ந்து படிக்கும்போது அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்ல நாம எக்ஸ்பர்ட் ஆகிறோம். இப்படி ஏதாவது ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அது ரிலேட்டடா அதிகமா லேர்ன் பண்றது தான் இந்த ஜூலு பிரின்சிபல்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்க மார்க்கெட்ல இருக்க எல்லா கம்பெனிஸும் பற்றியும் வெறும் 4 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காம செலக்டட் ஃபியூ கம்பெனிஸை பத்தி மட்டும் அந்தந்த கம்பெனிஸ் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த A to Zல கம்பெனியோட பாஸ்ட் ஹிஸ்டரி, பிரசன்ட் சிச்சுவேஷன், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது, கம்பெனி என்னென்ன வகையில இன்கம் ஜெனரேட் பண்றாங்க, இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கா, நெட்வொர்க் எஃபெக்ட் இருக்குதா, இந்த இண்டஸ்ட்ரியோட டோட்டல் சைஸ் என்ன, அதுல இந்த பர்டிகுலர் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் எவ்வளவு, இந்த கம்பெனில ப்ரொமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு இருக்கு, அதுல எவ்வளவு ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணிருக்காங்க, கம்பெனிக்கு இருக்கிற டோட்டல் கடன் எவ்வளவு, என்னென்ன அசெட்ஸ் இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளவு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ எந்த லெவல்ல இருக்கு, ரொம்ப முக்கியமா வார், கோவிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோல கம்பெனியுடைய ரெவென்யூ பாதிக்கப்படுமா, இப்படி கம்பெனியுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடும் போது பிளஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ல நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததா இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு 3 முக்கியமான கேட்டகரிஸ் கொடுக்கிறார். இதுல 11 செக் பாயிண்ட்ஸையும் கொடுக்கிறார். இந்த 3 என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி, செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் டிசைரபிள் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிற மேண்டேட்டரியில ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனில அவசியமா இந்த 5 விஷயம் இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு. அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். அடுத்ததா கம்பெனியுடைய சேர்பர்சன் MD இருக்கிறவர் கம்பெனி பற்றின ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சோட இருக்கணும். மூணாவதா கம்பெனியுடைய பினான்சியல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கணும். நாலாவது பெக் ரேஷியோ கம்மியா இருக்கணும். அஞ்சாவதா லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ட்ராக் ரெக்கார்ட், ரெவென்யூ, ப்ராஃபிட் இதெல்லாம் தொடர்ந்து பாசிட்டிவாகவும் இன்க்ரீசிங் கேட்டகரியிலும் இருக்கணும் அப்படிங்கறதா கம்பெனி பற்றி அவசியம் இருக்க வேண்டிய 5 விஷயம். இந்த 5ல ரொம்ப முக்கியமான விஷயமா இவர் மென்ஷன் பண்றது கம்பெனிக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தாதான் மார்க்கெட்ல காம்படிஷனா இருக்கிற அதர் கம்பெனிஸை தாண்டி நாம செலக்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியால அதிகமான ரெவென்யூவை ஏர்ன் பண்ண முடியும். இந்த அட்வான்டேஜ் எந்த வகையிலெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் இருக்கிறது, ரெண்டாவது கம்பெனிக்கு ஒரு பேட்டன்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு காப்பி ரைட்ஸ் இருக்கிறது, மூணாவது கவர்மெண்டோடைய ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது, நாலாவது ஏற்கனவே இவங்க பிசினஸ் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணதன் மூலமா ஒரு அதிகமான மார்க்கெட் ஷேர், டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கிறது, கடைசியா நீச் பொசிஷனிங். இந்த நீச் பொசிஷனுக்கு எக்ஸாம்பிள் 2 வீலர் கேட்டகரியில ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்தாலும் இது எல்லாம் விட தனியா ராயல் என்ஃபீல்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பொசிஷனை ஒரு கம்பெனி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் நீச் பொசிஷனிங். ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 மேண்டேட்டரி திங்ஸ் மென்ஷன் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது என்ன அப்படின்னா, கம்பெனி பற்றி ஏதாவது ஒரு விஷயம் புதுசா இருக்கணும்,
ரெண்டாவது கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் சின்ன லெவல்ல ஸ்மால் கேப்பா இருக்கணும். மூணாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கம்பெனிக்கு இருக்கணும். இதுல அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கிறது சம்திங் நியூ அப்படிங்கிற கேட்டகரிக்கு. இது என்ன அப்படின்னா கம்பெனி சம்பந்தமா ஏதாவது ஒரு புது விஷயம் பாசிட்டிவா நடந்திருக்கணும். இந்த புதுசு அப்படிங்கிறது புது எம்டியா இருக்கலாம், இல்லனா புது ப்ராடக்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கலாம், இல்ல புது ஜியோகிராபிக்கு போறதா இருக்கலாம், இல்லனா புதுசா ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிருக்கிறதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு புது விஷயம் அந்த கம்பெனிக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கம்பெனில கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில சம்திங் நியூக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கலாம். அடுத்து இருக்கிற 3 விஷயம் டிசைரபிள். இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸ்ல இருந்தா அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அது என்னன்னு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சது 2% இருக்கணும். ரெண்டாவது ரீசனபிள் அசெட் பொசிஷன். மூணாவது மேனேஜ்மெண்ட் ஷேர் ஹோல்டிங் மினிமம் 20% இருக்கணும் அப்படிங்கிறது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு இதை அப்ளை பண்ணும்போது மினிமம் 40 to 50% அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு சரியா இருக்கும். இந்த 11 பாயிண்ட் செக்லிஸ்ட் அப்ளை பண்ணி நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஜூலு பிரின்சிபல்ஸ் படி கம்பெனியை பற்றி இன்டெப்தா ரிசர்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் இப்போ பையர்ஸ்க்கு சாதகமா நல்ல கம்பெனிஸ் அட்ராக்டிவ் பிரைஸ்ல இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ணி இன்டெப்தா ரிசர்ச் பண்ணி பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் கன்சிடர் பண்ணி இதுல பிளஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஆட் பண்ணுங்க. இப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணும்போது மார்க்கெட்டோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல பேனிக் ஆகாம போர்ட்ஃபோலியோவை ஸ்டெடியா லாங் டேர்முக்கு ரெடி பண்ணவும் முடியும். இதுல நம்மளுடைய அடிஷன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஹை growthல இருக்கிற செக்டாரை ஸ்டடி பண்ணி அதுல இருக்கிற கம்பெனிஸை வாங்குறதை விடவும் இக்னோர்டு செக்டார்ஸை இப்போ அன்அட்ராக்டிவா ஆனா லாங் டேர்ம்ல இந்த கம்பெனிஸ்க்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வர்ற வாரங்கள்ல டீடைல்டா அந்த கம்பெனிஸ் பற்றி அனலைஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.